ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயா. அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக அமையப் போகின்றது. எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள் எல்லாம் கடந்த காலங்கள் சந்தித்தாகிவிட்டது. சொல்ல முடியாத வேதனைகள், சொல்ல முடியாத கடன் பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், என்ன செய்யறதுனே தெரியல. கடந்த வருஷம் அப்படிப்பட்ட சோதனை வேதனையெல்லாம் நாங்கள் அனுபவிச்சுட்டோம். இந்த 2026 எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்குமே 2026 மிகப்பெரிய கிஃப்டாக உங்களுக்கு அமைய போகின்றது. திடீர் யோகங்களை உங்களுக்கு வழங்கப் போகின்றது. ஏனென்றால் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள், கன்னியா லக்னம், ரோகிணி நட்சத்திரம், 10ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் பார்க்கப்படுகின்ற சரித்திரத்தில் இப்படி ஒரு கிரக அமைப்புகள் அமைந்ததே கிடையாது. அத்தனை சிறப்பம்சங்கள் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பாராத திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், நல்ல முன்னேற்றங்கள், வீடு வாசல், சொத்து சுகங்கள், நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், முக்கியமாக ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கின்றது. கடவுள் அவதாரம், ஒரு புதிய அவதாரம் எடுக்கப் போகின்றார். மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை வாரி வழங்கப் போகின்றார். அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் அமைந்திருக்கிறது. அநீதிகள் அளிக்கப்பட்டு மக்களுக்கெல்லாம் அற்புதமான நல்ல யோகங்கள் வழங்கப் போகிறார். இதுதான் உண்மை. ஆக நிச்சயமாக இந்த 2026 நீங்கள் எல்லாம் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். நல்லது நடக்கப் போகின்றது உங்கள் அத்தனை பேருக்குமே, எல்லா ராசிக்குமே. இப்ப அந்த 2026 எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்க்க போகின்றோம். அதே நேரத்தில் பொதுவான பலன் உங்களுக்கு 2026 நீங்க என்ன ஆக போறீங்க, ஐஏஎஸ் ஆக போறீங்க, ஐபிஎஸ் ஆக போறீங்க, டாக்டர் ஆக போறீங்களா, என்ன தொழில் பார்க்க போறீங்க, உங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்க போகுது, எப்போ வீடு வாங்குவீங்க, எப்போ குழந்தை பாக்கியம் பிறக்கும் அப்படின்ற எல்லா யோகங்களுமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டும்தான் தெளிவாக தெரியும். அதை கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. 2026 உங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும். இப்போ எல்லா ராசிக்கும் அந்த 2026 பலன்களை பார்ப்போம். புத்தாண்டு பலன்கள் 2026 புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசிக்கு. தனுசு ராசி நேயர்களே, இந்த 2026 உங்களுக்கு எப்படி இருக்க போகின்றது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த 2026 உங்களுக்கு தனம், அடுத்து முயற்சி. தனஸ்தானம் 2ஆம் இடத்து அதிபதி, 3ஆம் இடத்து அதிபதி. தனத்திற்கும் அதற்கான முயற்சிகளும், சகோதர ஸ்தானம், வம்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 2 ஸ்தானத்துக்குரிய அதிபதியான, அதே பொன்பொருள் சேர்க்கை சொல்லக்கூடிய இந்த 2 இடங்களுக்கும் அதிபதியான சனி பகவான் 6/3/2026 அன்று உங்களுக்கு 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். மீன ராசிக்கு 3ஆம் இடம் கும்பராசிலிருந்து 4ஆம் இடம் மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். 6/3/2026. 4ஆம் இடம் இது சனி பகவானுக்கு ஏற்ற இடம் இல்லை. அப்படி ஏற்ற இடம் இல்லை, அது உண்மைதான். இருந்தாலும் அது குருவின் வீடாக இருந்து மேலும் குருவால் பார்க்கப்படும் பொழுது, ஏன்னா
உங்களுக்கு அடுத்து வந்து இந்த சனி பயிற்சியால் வந்து பெரிய பாதிப்புகளை ஏற்படாது, கொஞ்சம் தாமதமாக, அவ்வளோதான். எல்லாமே கொஞ்சம் தாமதமாகும். ஏன்னா மந்தன் இல்லையா, சனிபவன் மந்தன். அப்போ கல்விக்கான முயற்சிகள் கொஞ்சம் தடை தாமதம். சொந்த வீட்டு முயற்சியோ, சொந்த வீடு வாங்குறது, இல்லை வாகனங்கள் போக்குவரத்து, இதில் கொஞ்சம் தாமதங்கள். வாகனம் வாங்குறதோ, சொந்த வீடு வாங்குறதோ, இல்லை உயர்கல்வி படிக்கிறதோ, நம்ம நினச்ச மாதிரி ஒரு கல்வியை படிக்கிறதோ, அதில் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஆகி கிடைக்கும். அப்படியா, வேற ஒன்று கிடைக்காம போகாது, அதில் எந்தவித மாற்றம் இல்லை. ஏன்னா இந்த சனிப்பயிற்சி என்பது வாக்கிய முறைப்படி, அதாவது ஏற்கனவே ஆன சனிப்பயிற்சி வந்து திருக்கணித கேரள முறைப்படி பயிற்சியாக இருக்காரு. இப்போ சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி வாக்கிய முறை, அதாவது தமிழ் பஞ்சாங்க முறைப்படி வாக்கிய முறைப்படி பயிற்சி ஆகிறார். இதுதான் சரியானது. ஆக அந்த பெரியவர் ஹரிகேசுனல் வெங்கட்ராமன் சொல்லுவார், இதுதான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிம்பார். அப்போ அவர் வந்து அவருடைய வயசுக்கு அவர் சொல்கிறாருன்னு அதை நம்ம ஏற்றுக்கணும். அவர் வயசுக்கு அதை சொல்கிறார், அவருடைய அனுபவம். சரிங்களா, அது சித்தர்கள் சொன்ன முறைப்படி இது பயிற்சி அடைகிறார். சரி, இப்படிப்பட்ட பயிற்சி என்பது இந்த பிரச்சனைகளை கொடுத்தாலும், கல்வி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வாகன பிரச்சனைகள், தாய்க்கு உடல்நல பாதிப்பு, இந்த பிரச்சனைகள் கொடுத்தாலும் அதுலேருந்து பெரிய பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா குரு பார்வை வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். இந்த குரு பகவான் வந்து பயிற்சி அடைகிறார். அடுத்து எப்போ பயிற்சி அடைகிறாரு? 2026 26/5/2026 அன்று உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடமான ஒரு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். உச்சம் பெறுகிறார். கடகராசி உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். இப்போ அட்டமஸ்தானம் என்பது நமக்கு சரியில்லாத ஸ்தானம் அப்படின்னு சொன்னாலும், ஒரு சுபத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து உங்கள் தனஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுதான் ஒரு முக்கியமான அதாவது 8ஆம் இடம் அட்டமஸ்தானம் என்பது ஒரு பாதிப்பான ஸ்தானம் அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டாலும், சாஸ்திரப்படி ஏற்றுக்கிட்டாலும், ஆனால் ஒரு உச்சம் பெற்ற குரு வந்து 2ஆம் இடத்தை, உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கல்விக்கோ, வருமானத்திற்கோ, குடும்பத்திற்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த போவதில்லை. அது வந்துக்கிட்டு இருக்கும். நல்ல வேலைவாய்ப்பு, வருமானம், முன்னேற்றம், நல்ல கல்வி, இதெல்லாம் அது சிறப்பாக இருக்கும், உறுதியாக இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. என்ன, தாயின் உடல் நலம் பாதுகாப்பு. தாய்க்கு உடல் நலம் பாதுகாப்பு. சில நேரம் ஜாதகருக்கு உடல்நிலை பாதிப்பு, வயதானவங்களாக இருந்தால் வீட்டில் வயதான தாய் தந்தையர்கள் இருந்தால் அவங்களுக்கு உடல்நிலை, ஏன்னா 4ஆம் இடம் சுகத்தை கெடுக்கும். யாருக்கு? அம்மா அப்பாவுக்கு. வயதான தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்க உடம்பை பார்த்துக்கிறணும். சரிங்களா? கண்டிப்பாக பெரியவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா 10ஆம் பார்வையாக கர்மஸ்தானத்தை பார்க்கும். 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பார்வை கர்மஸ்தானத்தை பார்க்கும். அப்போ பெரியவர்களுக்கு உடல் ரோகத்தை ஏற்படுத்தி கர்மம் செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். இது ஒன்றும் குறைபாடான விஷயம், இது கொஞ்சம் குறைபாடான விஷயம். சரிங்களா? ஆனால் குருவால் வந்து வருமானம், முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. அதில் வந்து மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரத்தில் வைத்திய செலவுகள் ஏற்பட்டாலும் அது வெற்றிகரமாக, ஏன்னா 12ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கும்போது வைத்தியத்தை வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுப்பார். 12ஆம் பார்வை, 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போ ஹாஸ்பிட்டல் செலவுகளை வந்து நல்லபடியாக அந்த வைத்தியத்தை வந்து நல்லபடியாக குணமாக்குவார் அப்படின்ற ஒரு விஷயம். 12ஆம் இடம் வந்து வைத்தியம் பண்ணுறக்கூடிய இடம். 2ஆம் இடம் வருமானம் தரக்கூடிய இடம். அது வருமானம் நல்லபடியாக வரும். சரியா? அடுத்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கும்போது சொந்த வீடு, கல்வி பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். கல்வி, உயர்கல்வி, அதில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும்.
சொந்த வீடு சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வு அது பிரச்சனையும் தீரும். சரிங்களா? அப்போ சனியால் பிரச்சனை இருந்தாலும் குருவால் நல்ல யோகமும் நிச்சயமாக உண்டு. ஆக தனுசு ராசி நேயர்களே, 2026 அதாவது சனியால் மந்த நிலை ஏற்பட்டாலும் குருவால் உயர்ந்த நிலை கண்டிப்பாக ஏற்படும். அதில் மாற்றமே இல்லை. வருமானத்திற்கு குறைவில்லை, முன்னேற்றத்துக்கு குறைவில்லை. உடல் ஆரோக்கியம் கவனம், தாயின் உடல் நலம், தந்தை உடல் நலம் கவனம். சரிங்களா? இளைய சகோதரிகள் அவங்களுக்கு உடல்நலம் பார்த்துக்கணும். சரியா? ஆக இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தாக எது எது எப்போ நடக்கும் தெரியும். அதை தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி 2026 எப்படி இருக்குங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது பொது பலன். சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.